என்ன செய்ற? சரி கிளாஸ் புள்ள தானே, பொய்யா நான் பேசுறது இந்த பாருங்கோ இந்த போட்ட ஒன் பண்ணி காட்டுறேன். அடா உம்மமார்களே, அறிவப்படிங்க, சிந்திங்க, செயலாற்றுங்க. இன்றைக்கு போன் எப்படி தெரியுமா பயன்படுத்தப்படுது? கிழவன் பேசுறத பொடியன் பேசுற மாதிரி ஆக்கியலும், பொடியன் பேசுறத கிழவன் மாதிரி பேசலும். உம்மா பாப்பம் கார்ல முன்னுக்கு உட்கார்ந்து கொண்டு போற கோல் ஒன்று வருது, மகாரிட்ட கோல் எடுத்து கொடுக்குற. அவ உண்மை சொல்ற, உண்மை பயந்தனை மாலை பத்தி நம்பிக்கை இல்ல, அவுட்டி ஸ்பீக்கர்ல போட்டா என்ன சோம வைக்கிறீங்களா அப்படி எல்லாம் பேசுறேக்கும் பார்த்தா ஒரு குட்டி பேசுற மாதிரி பொடியன் பேசுற. ஈக்கா இல்லையா போன்? கை தூங்கி இல்லையா? உங்க வீட்டுல எல்லாம் மீக்கும். கிளாஸ் போற பிள்ளை போன் வேணுமா? வாங்கி கொடுங்க. ஹலோ, நான் கொழும்புல இருக்கிறேன், இப்ப வருவேன். அந்த மாதிரி செல்கின்ற ஒரு டிசைன்களுமே இல்லாத சும்மா போனிக்கு தானே எங்க ஈக்கிறன்றதை தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி போன் வாங்கி கொடுங்க. மாற்றமாக அது சிலாக்கள் நினைச்சிட்டு போன் இல்லாட்டி கலர்ஸ் இல்ல, போன் இல்லாட்டி அறிவு இல்லண்டு, அங்க ஒரு அறிவுமே இல்ல, அசிங்கம் தான் நீக்கி விளங்கினா. இது மாத்திரமல்ல, நெட்டை கொண்டு வந்து, அதாவது கம்ப்யூட்டர் ஏண்டக்குள்ள என்ன கோர்ஸ் முடிச்சிக்கி கம்ப்யூட்டர்ல அந்த மாதிரி இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் எல்லா கோர்ஸுமே முடிச்சேன். மாசம் அவ்வளவு நல்லா எல்லாமே தெரியும். சரியா? ரைட். நெட்ல உட்கார்ந்து ஆபாச காட்சி எல்லாமே பார்த்து 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 நீ பார்க்கொண்டுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யற? உமா நான் எல்லா கோர்ஸுமே முடிச்சாச்சு, எனக்கு இப்ப வயசு 26, அப்போ உனக்கு கல்யாணம் ஒன்று பேசணும். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், யார் திருமணம் முடிக்க சக்தி வருகிறாரோ அவர் திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டானே உம்மாவோட பொறுப்பு. கல்யாணம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சா 1 2 3 4 5 10 பொன் பார்த்தாச்சு, ஒன்றுமே விருப்பம் இல்ல, 11வது யாரை சரி விரும்பிக்கும். விளங்கினா? நீங்க தேடவே வேணும் பொண்ணு, எல்லா வீட்டுக்கும் போய் ஏறி இறங்கி எல்லாம் திண்டு குடிச்சு எல்லாம் முடிஞ்சு ஏப்பமும் முட்டிப்பீங்க. நீங்க அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நீங்க பாத்தீங்களே, அவங்க வீட்டால உங்களுக்கு சமைச்சு தந்தாங்களே, அந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்க அல்லாட்ட பதிவு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேளுங்க, நீ யாரையாவது விரும்பிக்கிறாண்டு அவன் இல்லன்னு தான் சொல்லணும். தேடி பாருங்க. இந்த அந்த நிலைமையில தான் ஈக்கி பாக்குறோமா இல்லையா? எந்த அளவுக்கு தொழில்நுட்ப சாதனங்கள் மனிதனை அழிவின் பால் இட்டு செல்கின்றது. ஒவ்வொருத்தரும் தேடணும், பார்க்கணும், விளங்கணும். அதுல நீங்க பின்பற்றுவதற்கு எது உங்களுக்கு பிரயோசனத்தை அளிக்குதோ அதை பின்பற்றுங்க, இல்லாத விட்டுடுங்க. இந்த பாக்குறோம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகளை எல்லாரையும் வச்சுக்கொண்டு அண்மையில மிச்ச காலத்துக்கு முந்தி எங்கிலி செலக்ட் ஒரு நிகழ்ச்சி வைத்து எது கை விரல் அடையாளம் உண்டு. விளங்கினா? மகனை கூப்பிட்டு சொல்ற, மகன் இங்க வாவே, அவன் பாரு எப்படி நெஞ்சில வச்சு அப்படி குத்துற, கண்ட ஆயுதத்தை கண்டா எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி மகனும் என்ன செய்யற வச்சு குத்தி பாப்போமா, ஒருத்தர சாத்தி குத்துற. அந்த வைராக்கிய உணர்வுகள், குரோத உணர்வுகள், அந்த உணர்வுகள் எங்கிருந்து பிறந்துச்சு? காட்டுகின்ற ஒவ்வொரு காட்சியிலும் இருந்து பிறந்துச்சு. ஈக்கா இல்லையா? நாங்க பாக்குறோம் இல்லையா? கண்ணீர் வடிக்கணும். சின்ன வயதிலே பிள்ளைகள் மதுபானம், சூதாட்டம் இவை போன்ற சைத்தானிய பண்புகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக மாறிக்கிறாங்க. மதுபானம், சூதாட்டம் இந்த போன்ற இதெல்லாம் சைத்தானியத்தான பண்புகள். ஃபஜ்தனிபூஹு, அவற்றை விட்டும் நீங்கள் தூரமாக இருங்கள் சொன்னாங்களா இல்லையா? அதுல போற ஒவ்வொரு காட்சிகளையும் வந்துட்டு அத நிம்மதி அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க தெரியுமா? நல்லா பார்த்து 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 இருக்கிறாங்க. எல்லாரும் தூங்குற எத்தனை மணிக்கு? ஒரு படம் முடியும் 12 மணிக்கு. தூங்கினா அவருக்கு எழுப்பி சுபஹ் தொலையுமா? தூக்கம் இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால், தான் அதிகாலையில் சுபஹ் தொழுது விட்டு தனது கணவனையும் சுபஹ் தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றாளே, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவள் எல மறுக்கின்ற போது சில தண்ணீர் துளிகளை தெளித்து விட்டு எழுப்பி விடுகின்றாளே, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஒரு ஆணுக்கு ரஹ்மத் செய்யட்டும். எப்படி தெரியுமா? தானும் சுபஹ் தொழுது விட்டு தனது கணவனையும் சுபஹ் தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றாளே, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவள் எப்படி? அவன் எல மறுக்கின்ற போது சில தண்ணீர் துளிகளை தெளித்து எழுப்பி விடுகின்றாளே, அந்த குடும்பத்துக்கு அருளிக்கு கிடைக்குமா? 12 மணி என்ன, 1 மணி என்ன, ஒவ்வொன்றா செக் பண்ணினா தான் விளங்கும். என்ன விளங்கும்? எத்தனை சீடிகள் பட சீடி, எத்தனை சீடிகள் பயான் சீடி. நாங்க இந்த இஸ்லாமிய சின்னத்தை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சைத்தான் எங்கட உள்ளத்துக்கு வருமாக இருந்தால், நாங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட
மானக்கேடான செயல்களை விட்டும் உங்களை தடுக்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் தொழுகையாளிகளாக இருக்கிறோம். அந்த கெட்ட செயல்களை விட்டு எங்களை தடுக்குதா? தடுக்கல. எங்களுக்கு தொழுகையில கோளாறுக்கு அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிஸான வ ஷஃபத்தைன். நான் உங்களுக்கு கண்ணை படைக்கலையா? அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை படைத்திருக்கின்றேன். வ லிஸான வ ஷஃபத்தைன், 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவை படைச்சிருக்கிறேன். எதுக்காக வேண்டி? அவனை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி, அவனை நினைக்கிறதுக்காக வேண்டி. ஆனா நாங்க எவனையோ நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? என்ன சொல்றோம்? மகா நீங்க வா, இது ஆண்டிக்கு அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சு காட்டு. அப்ப ஒரு இழுத்து விட்டுறோம் ஒரு சினிமா பாட்டு. என்ன சொல்ற? ஒரு புள்ளை மீது ஏரியால அந்த பாட்டு படிக்கிறல, எப்படி கெட்டிக்காரன் ஆடி ஆடி படிக்கிறான் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? எனக்கு சரியான சந்தோஷம். இத பாட்டத்தை நான் கொன்சர்ட்டுக்கும் போட்டுறதுக்கிறேன். கெட்டித்தனம். ஆடை அணியும் போது தூங்கி எழுவினோட துவா செல்ற ஒரு புள்ளைய காட்டி, என்ன மகன் எப்படி அழகா துவா செல்றாரு, 2ஆம் ஆண்டு படிக்கிற, எப்படி அழகா குர்ஆன் ஓதுற பாருங்க. சந்தோஷப்பட்டிக்குமா? அதுதானே வாழ்க்கையில இல்ல இல்லையா? அது வரணும் எங்க உள்ளத்துல, எங்கட குடும்பத்துல அது வரணும், எங்கட குடும்ப வாழ்க்கையில அது வரணும். வருமாக இருந்தால் நாங்க பின்னால கை சேதப்படவோ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்களோட உள்ளத்திலையும் மகன் என்ன பாப்பானா, மகள் என்ன பாப்பானா, நான் காணியெல்லாம் பிரிச்சு கொடுக்க முந்தி எனக்கு ஒரு ஊட்ட கட்டிக்கொள்ளணும் உணர்வு வருது. புள்ள என்ன பார்க்கணும் என்ற சிந்தனை நீங்க வளர்க்குறீங்க. அல்லாஹ் அந்த அமானிதத்தை அமானிதமாக பயன்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன சிறந்த வெகுமதிகளை தர வேண்டும் என்பதற்காக நீங்க பார்க்கல. அப்படி உணர்வோடு நாங்க வளர்த்தா தாய்மாருக்கு அநியாயம் செஞ்சா என்ன நடக்கும் அந்த பிள்ளைக்கு விளக்கம் தெரியுமா இல்லையா? நாங்க காட்டுறதே ஆபாசம், அசிங்கம் அந்த உணர்வாக இருந்தால் சதாவும் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சுவனத்தின் சொந்தக்காரர்களாக எங்களால மாறவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள். எங்கட சொந்த இடம் எது? யாழ்ப்பாணமா? இல்ல, எங்கட சொந்த பூமி சுவனம். அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் இல்லையா? எங்கட சொந்த இடமும் அந்த சுவனம் தான். அதுக்கு நாங்க போகணும். அதுக்கு